கிளைமேட்டுக்கு எப்படி யம்மியான குயிக்கா மேகி செய்யறதா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2 பெரிய சைஸ் மேகி பாக்கெட் எடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து வேணும்னா சின்ன பாக்கெட் கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவு கேரட், பீன்ஸ், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். நீங்க வந்து உங்களுக்கு காய் கம்மியா வேணும்னா காய் கம்மியாவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும்னா அதிகமாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டாணி, 2 பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பெப்பர் தூள், வெறும் மிளகாய் தூள். இது வந்து பாத்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். இது வந்து எதுக்குன்னா கொஞ்சம் அந்த ஸ்பைசிக்காக தான். ஏற்கனவே இதுலயே மசாலா கொடுத்துருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உப்பு. இந்த உப்பு வந்து கொஞ்சமா இந்த காய் வேகத்துக்காண்டி தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேகி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணி பற்ற வச்சுக்கோங்க. கடாய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இந்த கேப்ல இது யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் தான் என்னோட தம்பி. இவன் பேர் என்னன்னா குமாரன். சரி, இந்த கிளைமேட்க்கு வந்து ஆயில் வந்து கட்டி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கேன். இந்த கிளைமேட்னால தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் ரொம்ப கெட்டியாயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஆயில் வந்து இந்த கட்டியா இருக்கிறது கொஞ்சம் லிக்விட் ஆகட்டும். இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப லிக்விட் ஆயிடுச்சு. இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் வதங்கட்டும். இந்த கேப்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மேகி பாக்கெட்டை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மேகி ஓபன் பண்ணியாச்சு. பாருங்க மேகி. இது வந்து அந்த கொடுத்துருக்க மசாலா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வெந்துச்சு. இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய், கேரட், காய் எல்லாம் போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டாணியும் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காய் வதங்கிறதுக்கு ஒண்டி கொஞ்சமா நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த காய் வந்து சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா நம்ம இந்த மேகி பாக்கெட்ல இருந்து ஒரு மசாலா வந்துச்சு இல்லையா, அந்த மசாலாவை தான் நாங்க பிரிச்சு இதுல கொட்டியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா ட்ரையா கொடுத்துருக்காங்க. பாருங்க பட்டாணி ரொம்ப ட்ரையா இருக்கு. இப்படி நசுனாவே இப்படி பவுடர் மாதிரி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுலயே கேரட்,
இத பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதா கேரட் துருவி துருவி கொடுத்துருக்காங்க. இது வந்து வெஜ் ஆட்டா மசாலையே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம காயெல்லாம் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்து பார்க்கலாம். பாத்தீங்கன்னா காய் வந்து வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பெப்பர் தூளும் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூளும் இதுல போட்டுடலாம். இது வந்து நம்ம 1 நிமிஷம் இப்படி வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதுல நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவுக்கு. பாத்தீங்கன்னா தண்ணி நாங்க வந்து 1 சொம்பு தண்ணி எடுத்திருக்கோம். அது வந்து நாங்க போடுறது பத்தல, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறோம். பாத்தீங்கன்னா வந்து தண்ணி பிடிக்கிறோம். 1/2 சொம்பு அளவுக்கு நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து இந்த சொம்புல 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து எவ்வளவு தேவையோ உங்களுக்கு ஏத்த மாதிரி ஊத்திக்கலாம். இது வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா புகையெல்லாம் வருது. எனக்கு தெரிஞ்சு கொதிக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த போட்டுடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா கொதிக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலாலேயே 20 ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பைஸ் அந்த மசாலால மிக்ஸ் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது வந்து நல்லா கொதிக்குது. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மேகியை போட்டுடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து மேகி வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மேகியை வந்து நம்ம கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த ஓரங்கள்ல நம்ம தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறது அப்படியே நிக்குது. இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இதை சிம்ல போட்டே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம ஊத்துற தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மேகி வந்து ரொம்பவே வாசனையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நம்ம ஊத்துன தண்ணிக்கோ அதுக்கோ சரியா இருக்கு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளோட மேகி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இப்போ டேஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரா ஸ்பைசியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம அபிஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இவர் பாத்தீங்கன்னா எப்படா சாப்பிடுவோம்னு யோசிச்சுட்டு இருக்கான்.
சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.